ஓம் கம் கணபதியே நமக. காஞ்சி திருப்பாவை குழு டி மோகன் பாலாஜி. தனியன் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அலங்கற்கு பண்ணை திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தான் அற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலே சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அல்ல வல்ல வல்வலையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்ன விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. 14ஆம் பாசுரம். உங்கள் புழக்கடை. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பினக்கான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார் எங்களே முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்கா எழுந்திராய் நானாதான் ஆவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் பழக்கையன் பங்கைய கண்ணானை பாடலோ ரம்பாவாய். உங்கள் புழக்கடை. உங்க வீட்டில் இருக்கிற புழக்கடைனா தோட்டம்னு அர்த்தம். புழக்கடைனா வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன தோட்டம் இருக்கும்ல, அதுதான் இங்க வந்து புழக்கடை அப்படின்னு ஆண்டாள் சொல்றாங்க. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள். தோட்டம்னா வீட்டில் இருக்க தோட்டம், பின்னாடி இருக்க தோட்டம். வாவினா கிணறுன்னு அர்த்தம். வாவியுள் செங்கல் நீர் வாயிலிருந்து ஆம்பல் வாய் கூமினக்கான். செங்கல் நீர்ன்றது ஒரு வகையான தாமரை பூ. அது வந்து அதுக்கு ஒரு தன்மை இருக்கு. அது வந்து நைட் எல்லாம் ஒட்டாயிடும், காலையில் வந்து அது பூத்துரும். இது செங்கல் நீரோட ஸ்பெஷாலிட்டி. ஆம்பல் வாய் இது ஒரு வகையான பூ. இது என்ன பண்ணும், காலையில் வந்தால் குவிஞ்சிரும், நைட் எல்லாம் பூத்துருக்கும். என்ன சொல்றாங்கன்னா ஆண்டாள் செங்கல் நீர் வாயிலிருந்து ஆம்பல் வாய் கூமினக்கான். இது வந்து இண்டிகேட் பண்றாங்க யாருக்கு, அந்த பொண்ணுக்கு இண்டிகேட் பண்றாங்க. செங்கல் நீர் பூத்துருச்சு, ஆம்பல் வாய் குவிஞ்சிருச்சு, நீ சீக்கிரமா எங்க பாவி நமக்கு வா. செங்கல் நீர் வாயிலிருந்து ஆம்பல் வாய் கூம்பினக்கான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர். செங்கல் கலர் பிரிக் இருக்குல்ல, அது வந்து தேய்ச்சோன்னா காவி கலர் வரும்ல, அந்த கலர்ல முனிவர்கள் யோகிகள்லாம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அந்த கலர் இருக்குல்ல, அதை வச்சுட்டு வெண்பல் தவத்தவர் தவலை முடிச்சுட்டு எல்லாரும் யோகிகள்லாம் போயிட்டு கோயில்ல போயிட்டு சங்கு ஊதலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சங்கியும் ஊதிட்டு அங்க அந்த சத்தம் உனக்கு கேட்கலையா, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போதந்தார். சத்தம் உனக்கு கேட்கலையா, எழுந்து வா எங்க பாவை நமக்குன்றாங்க. சங்கிடுவான் போதந்தார் எங்களே முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். எங்களுக்கு முன்னாடி எழுந்து எங்களை எழுப்புற நீயே, இப்ப நீயே தூங்கிட்டு இருக்கியே, சீக்கிரமா எங்க கூட எழுந்து வா, எங்களே முன்னம் எழுப்புவான் வாய் பேசும். நங்கா என்ன திறமை அதிகமா இருப்பாங்க, ஏன்னா வாக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை காப்பாற்ற மாட்டாங்க. அவங்கள நங்காய் அப்படின்னு வந்து தூய தமிழ் அழைக்கிறாங்க. இங்க வந்து நங்காயின்னு கூப்பிடுறாங்க. நங்காய் எழுந்திராய் நானாய்தான் ஆவுடையாய். நங்காய் எழுந்திரி எங்க பாவை நமக்கு வா, நானாய்தான் ஆவுடையாய். நானாதானா வெக்கப்படாம. அதான் சொல்றேன்ல, திறமை அதிகமா இருக்காங்க ஆனா சொல்றது செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு. பண்ணி நம்ம வெக்கப்பட்டுறோமே, அவங்க சொல்லிட்டு நம்ம இப்படி செய்யாம இருக்கோமே, அதுதான் நானாய்தான் ஆவுடையாய். வெக்கப்படாம எங்க கூட வா. சங்கோடு சக்கரம் வேணும் தடக்கையன். சங்கோடு சக்கரம்னா விஷ்ணுக்கு இங்க சங்கு இங்க சக்கரம் இருக்கும், அதை ஏந்துறாருல பேட்டில்ஸ்ல, அதுதான் ஏந்தும் தடக்கையன். சங்குக்கு வந்து அந்த சங்கோட பேர் வந்து வலம்புரி. அந்த சங்கு பேர் என்ன, வலம்புரி சங்கு. சக்கரம் பேர் வந்து ஆழி. என்ன சக்கரம் பேரு, இதுதான் 4வது பாட்டுல ஆழிமலை கண்ணா அப்படின்னு சொல்றாங்க. சங்கோட சக்கரம் வந்து சங்கு அந்த ஆழி இருக்குல்ல, அதோட ஸ்பீடு வந்து 3 lakhs கிலோமீட்டர் ஸ்பீட்ஸ் per hour. எவ்வளோ, வலம்புரி சங்கோட இது என்ன ஸ்பீட் என்ன, 450 meters per second இருக்குல்ல. இது ரெண்டும் வந்து இது ரெண்டாலதான் இந்த உலகம் இயங்குது. மீன்ஸ் இது ரெண்டு தான் உலகத்துக்கு ரொம்ப முக்கியமானது. சங்கோடு சக்கரம் ஏந்தும் கையன் பங்கைய கண்ணானை பாடையலோ ரம்பாவாய். பங்கையனா தாமரைன்னு அர்த்தம், தாமரை கண்ணன். இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, பாட போறது யாருன்னு சொல்றாங்க. இப்போ வந்து பங்கையனா தாமரைன்னு அர்த்தம். இப்போ தாமரையோட அந்த இதழ் எப்படி இருக்கும், இப்படி வளைஞ்சிருக்கும், அதை நம்ம ஸ்ட்ரைட் ஆக்கி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கண் இருக்கா கிருஷ்ணருக்கு. பங்கைய கண்ணானே பாடையலோ ரம்பாவாய், பாடலாம் கூட வாழ்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, ரெண்டு இண்டிகேட் பண்ணாங்க. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் அப்படின்னு சொல்லிட்டு செங்கல் நீர் வாயிலிருந்து ஃபர்ஸ்ட் நேச்சுரலா ஒரு அறிகுறி சொன்னாங்க. அப்புறம் முனிவர்களால ஒரு அறிகுறி, மீன்ஸ் ஹியூமனை பத்தி ஒரு
அறிகுறி சொன்னாங்க, அப்பயும் எழுந்துக்கல. செங்கை நீர் வாய் நிகழ்ந்த ஆம்பல் வாய் கூம்பின கண்ணு சொன்னாங்க, அப்பயும் எழுந்துக்கல. இப்பயும் எழுந்துக்கல. சரி, பெருமாளை பத்தியே சொல்லி பார்ப்போம்னு சொல்லிட்டு செங்கோடு சக்கரம், அதுக்கப்புறம் வெக்கப்படாம வா, ஏன்னா இதுவும் ஒரு காரணமா இருக்கும்ல, அதனால வெக்கப்படாம வா, சங்கோடு சக்கரம் என்னும் பதத்தை யாரை பாட போறோம்னு சொல்றாங்க. பங்கை கண்ணானை பாடையில் ஒரு பாவாய். நன்றி.